Hello friends, Android mobile யூஸ் பண்ற எல்லாருமே வாட்ச் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட்டான வீடியோ இது. மொபைல்ல வரக்கூடிய பாசிட்டிவான ஃபீச்சர்ஸ் நிறைய இருந்தாலும் நெகட்டிவான விஷயங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால நம்மளே அவேர் ஆகி தேவையில்லாத ஆப்ஸை டவுன்லோட் பண்ணாமலும் தேவையில்லாத லிங்க்ஸை கிளிக் பண்ணாலும் நம்ம மொபைல்ல செக்யூரா வச்சிருப்போம். ஆனாலும் நம்ம கூகுள் குரோம் ப்ரௌசர்ல டிஃபால்ட்டா சில ஆப்ஷன்ஸ் எனேபிள் இருக்கு. இதை கண்டிப்பா நம்ம டிசேபிள் பண்ணி ஆகணும். இதை டிசேபிள் பண்ணா மட்டும்தான் நம்ம மொபைல் ரொம்ப செக்யூரா இருக்கும். ஸோ அதை எப்படி டிசேபிள் பண்றது அப்படிங்கறதான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால இந்த மாதிரி டெக்னிக்கலான டீடைல்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். ஃபர்ஸ்ட் உங்க கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணி டாப் ரைட்ல இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை ஓபன் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள லைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா சைட் செட்டிங்ஸ் இருக்கும், அதை ஓபன் பண்ணிக்கங்க. இதுல ஃபர்ஸ்டா குக்கீஸ், இந்த குக்கீஸ் எனேபிள் ஆயிருந்ததுன்னா தேர்டா இருக்கிற பிளாக் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கங்க. இதோட வேலை என்னன்னா, நீங்க எந்த ஒரு வெப்சைட்டை ஓபன் பண்ணாலும் அந்த வெப்சைட்ல இருக்கிற கண்டென்ட்ஸ், இமேஜஸ், ஆட்ஸ், அந்த வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே உங்க மொபைல்ல ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இது எதுக்குன்னா, சேம் வெப்சைட்டை நீங்க மறுபடியும் ஓபன் பண்ணும் பொழுது ஸ்பீடா வேகமா ஓபன் பண்றதுக்காக ஸ்டோர் ஆகும். இதுல எங்க இஷ்யூ வருதுன்னா, நீங்க என்டர் பண்ண வெப்சைட்ல ஏதாவது ஒரு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுறீங்க. அப்போ அந்த லிங்க்கு ரீடைரக்ட் ஆகி வேறொரு விண்டோவில் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும் பொழுது இன்னொரு ஃபேக் வெப்சைட்டும் சேர்ந்து லோட் ஆகி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபேக்கான தேவையில்லாத வெப்சைட்டோட லிங்க்ஸும் கண்டென்ட்ஸும் இமேஜஸும் ஆட்ஸும் உங்கள் மொபைல்லையும் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ தேர்டாக இருக்கக்கூடிய பிளாக் தேர்ட் பார்ட்டி குக்கீஸை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுற வெப்சைட்டோட லிங்க்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். இப்படி தேவையில்லாம ஃபேக்கான வெப்சைட் சைமல்டேனியஸா ஓபன் ஆகுறதெல்லாம் உங்களுக்கு அதுல ஸ்டோர் ஆகாது. செகண்டா லொகேஷன். இந்த லொகேஷன் எனேபிள் ஆயிருந்ததுன்னா தயவு செஞ்சு டிசேபிள் பண்ணிக்கங்க. ஏன்னா நமக்கு தேவையானதை சர்ச் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்றோம். ஸோ நம்ம ஓபன் பண்ற வெப்சைட்டுக்கெல்லாம் நம்மளுடைய லொகேஷன் என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டிசேபிள் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கேமரா அண்ட் மைக்ரோஃபோன். இது ரெண்டுமே எனேபிள் ஆயிருந்ததுன்னா தயவு செஞ்சு டிசேபிள் பண்ணிக்கங்க. ஏன்னா கூகுள் குரோம் ப்ரௌசர் ஒரு பர்ஃபெக்டான செக்யூரான ஆப். அந்த செக்யூரான ஆப்புக்குள்ள நம்ம விசிட் பண்ற வெப்சைட் செக்யூரா இருக்கா, சரியான வெப்சைட்டுக்கு விசிட் பண்றோமா, ஒவ்வொருத்தரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு வெப்சைட்டை ஓபன் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெப்சைட்டுக்கெல்லாம் கூகுள் குரோம் ப்ரௌசர் கேரண்டி கொடுக்க முடியாது. அதனால நம்ம விசிட் பண்ற தேவையில்லாத வெப்சைட்ல வரக்கூடிய தேவையில்லாத லிங்கை நம்ம கிளிக் பண்றது மூலமா உங்க மொபைல்ல ப்ராப்ளம் வரும் பொழுது இந்த கேமராவோ இல்ல மைக்ரோஃபோனோ ஆன்ல இருந்ததுன்னா ஈஸியா உங்க பர்சனலான விஷயங்களை ஹேக் பண்ணிக்க கூட முடியும். அதனால இந்த கேமரா அண்ட் மைக்ரோஃபோனை உடனே டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் எனேபிள் ஆயிருந்ததுன்னா டிசேபிள் பண்ணிக்கங்க. இது எதுக்குன்னா, நீங்க வெப்சைட்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அதுவே ஒரு நோட்டிபிகேஷன் டிஸ்பிளே பண்ணும். டெய்லியும் உங்களுக்கு அப்டேட் பண்ணட்டுமா, அலோ ஆர் டினைன்னு கேட்கும். நம்மளும் தெரியாம அலோன்னு கொடுத்துருவோம். ஸோ அலோ கொடுத்துட்டோம்னா டெய்லியும் உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அலோ ஆர் டினை அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் கேட்கக்கூடாதுன்னா இங்க நோட்டிபிகேஷனை டிசேபிள் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பாட்டம்ல ஃபார் டிவைஸ் யூஸ்ன்னு இருக்கும். இது எனேபிள் ஆயிருதுன்னா டிசேபிள் பண்ணிக்கங்க. இது ஏன் நம்ம டிசேபிள் பண்ணோம்னா, நம்ம என்ன டிவைஸ் யூஸ் பண்றோம், அதாவது எந்த மொபைல் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற டீடைல்ஸை நம்ம சர்ச் பண்ற வெப்சைட்டுக்கு இன்ஃபர்மேஷனா பாஸ் பண்ணணும். இது எதுக்கு இதை பாஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டா, நம்ம யூஸ் பண்ற மொபைலோட பிராண்டு அண்ட் டீடைல்ஸ் அந்த வெப்சைட்டுக்கு பாஸ் பண்ணும் பொழுது இப்போ நம்ம யூஸ் பண்ற அந்த மொபைலுக்கு இன்னும் அப்டேட்டட் வெர்ஷன் புது மொபைல் வந்திருக்கு அப்படின்னா அதோட அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிறதுக்காக ஷேர் பண்றதுக்கு யூஸ் பண்றது. பட் நம்ம செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி பர்பஸ்க்காக இதை நம்ம டிசேபிள் பண்ணி வச்சுக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேல சொன்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்க டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்க மொபைல் ரொம்ப செக்யூரா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again next videos.